Hey guys, நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்படி உட்கார்ந்து பேசி. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம ஏகப்பட்ட விஷயம் ஷேர் பண்ண போறோம், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸ்னேகா நீங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்து பேசி. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் ஒரு 2-3 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த vlog இந்த குட்டி குரங்கு இருக்கு, இந்த குட்டி குரங்கு ஒரே சேட்டை குட்டி குரங்கு குட்டி குரங்கு. ஸோ எஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம ராஜபாளையம் ஃபெஸ்டிவல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னடா ராஜபாளையம் திருவிழாக்கு போயிருந்தோம்டா, ஜாலியா இருந்துச்சா? நீ ஃபர்ஸ்ட் டைம் வரல ராஜபாளையம் திருவிழாக்கு? அம்மா வந்துட்டு vlog எடுத்துட்டு இருக்கோம் நாங்க vlog. இப்ப தெரியுதா எப்படி vlog போட முடியல அப்படின்னு? சரித்ரா வச்சுட்டு நம்மளால vlog போட முடியாது, எங்களை வீடியோ எடுக்க விட மாட்டான். கீழே போடாத. ஓகே, ஸோ அந்த திருவிழாவுக்கு நம்ம போயிருந்தோம். அந்த vlog கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கொடியேற்ற vlog போட்டிருப்போம். அதுக்கப்புறம் திருவிழா vlog வந்து நான் போடலை, எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் நான் போடலை. ஏன்னா கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்தேன். அங்கே சரித்திராவை பார்த்துக்கிறக்கே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அவள் ரோட்டில் பாட்டு கிளான்ட்டு பயங்கர ஜாலி பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அது மினி vlog போட்டிருப்பேன். 3 மணி 3:30 ஆச்சு எங்களுக்கு வீட்டுக்கு வரவே. அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. திருவிழாக்கு இவ்வளோ அவள் வந்து செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. இவங்க அத்தையா இருக்கட்டும், இவங்க சித்தியா இருக்கட்டும், இவங்க தாத்தா, இவங்க ஐயம்மா, எல்லாரும் பாப்பாவை தூக்கிட்டு அங்கேயும் பயங்கர பாசத்தை பொழிஞ்சாங்க. பொழிஞ்சி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம நான் ஒன்று சொல்லணும்னு தரப்புல நினைக்கேன். இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க நம்மள்ட்ட வந்துட்டு அடுத்தவங்க யாருன்னு நமக்கு தெரியாதுப்பா. ஓகே, இப்போ ஒருத்தவங்க சொல்றது வச்சுதான் அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம மைண்ட்ல மனசுலயும் சொல்லுவாங்க இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் நம்ம மேல ஒண்ணு திணிப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் நானும் கொஞ்சம் வருஷமாவே சரி சொல்லும்போது நம்ம அவங்கள பாக்கும்போது அவங்க ஓ அப்படித்தானோ அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் அப்படி இருக்கும். சரியா? அப்ப நானுமே வந்துட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரிதான் கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ள திணிச்சுட்டாங்க. சோ அவங்கள பார்த்தாலே எப்பா அப்படின்னு சொல்லிதான் நவனுவோம். ஆனா வந்துட்டு அவங்க கிட்ட பழகி பார்த்தாதான் தெரியுது அவங்க வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்த வரைக்குமே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிறைய vlogல சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்க சொல்றதை வச்சு நம்ம வந்துட்டு இவங்களை அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்துட்டு அதை போய் பழகி பார்க்கணும். அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்ல பர்சனா இருக்காங்க. எல்லார் லைஃப்லயுமே இது வந்து எல்லா குடும்பத்திலயுமே சொல்றேன். இப்போ உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தங்க இந்த குடும்பம் இப்படித்தான் இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றதை வச்சு நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அவங்க எதுவும் துரோகம் பண்ணாங்கன்னா நீங்க வந்து அதை முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு நினைச்சு அவங்க மேல கண்மூடித்தனமா நம்ம ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களும் சொன்னாங்க என்னன்னா வந்துட்டு இல்ல நீ தானே சொன்ன, இப்படி சொல்ல போய் தான் எனக்கு வந்துட்டு உங்களை பத்தி எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா எல்லாரும் பத்தி தானே, எல்லா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சில பேரை பார்க்கும்போது அவங்க எப்படின்னு நமக்கு பேச முடியாது, சான்சஸ் கிடைக்காது. சொந்த பந்தங்களுக்குள்ள அந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது. ஸோ அப்படி நிறைய உறவுகள், எங்க அத்தைகள், எங்க மாமாக்கள், சித்தப்பான்னு ஏகப்பட்ட உறவு போயிருச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட எல்லாம் பழகி பார்க்கும்போது ஒருத்தவங்க சொன்ன மைண்ட் செட் மாதிரிலாம் அவங்க கிடையாது. நாங்க வந்துட்டு 9ஆம் திருவிழான்னு நினைக்கிறேன், 9ஆம் திருவிழாவும் சரி 10ஆம் திருவிழாவும் சரி ஃபுல் நைட் இவங்க ஃபேமிலி, அதாவது இவங்க அத்தை, சித்தி, தாத்தா, ஐயம்மா இவங்க கூட தான் உட்காந்துருந்தோம். அவங்க அவ்வளோ கதை சொல்லும் போது, அவ்வளோ ஸ்டோரி சொல்லும் போது அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இவங்க வந்துட்டு இவ்வளவு இருக்கு அப்பதான் தெரியும். ஸோ அது எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. இல்ல எனக்கே நிறைய விஷயங்கள் ஓ இப்படியா, இதெல்லாம் எனக்கு இப்படி எல்லாம் வந்துச்சு, இப்படி மாறி இருக்கையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேமிலிஸா நான் அங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ இவ்வளவு இது இருக்கா. ஆனா வந்துட்டு திருவிழா கொடியேற்றத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி இவங்க தாத்தா கால் பண்ணிட்டு திருவிழா கொடியேற்ற போது நீங்க வரணும் அப்படி சொல்லி. ஆக்சுவலா எங்களுக்கு இதுக்கு போறதுக்கு ஐடியாவே இல்லை, ரொம்ப வருஷமா போல. ஒரு இஷ்யூக்கு அப்புறம் அங்க போறதே கிடையாது. ராஜபாளையம் எப்ப கொடியேறுதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த மைண்ட் செட்லயே இல்ல. நாங்க ஏதோ ஒரு ஷூட், இவங்களுக்கு மூவி ஷூட்லாம் போயிட்டு அப்பதான் வந்து இருக்கோம். வந்து ஒரு மறுநாள் எங்களுக்கு வந்து போன் வருது, இப்படி ராஜபாளையம் கொடியேறுது. தாத்தா கால் பண்ணி கூப்பிட்டாரு, கண்டிப்பா வரணும் பிரகன், நீ தான் எனக்கு உருத்தான மூத்த பேரன், கண்டிப்பா நீ வரணும், நீ இல்லாம கொடியேற்ற இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பா வந்தா. சின்ன ஒரு ஆபரேஷன் வேற நடந்துச்சு. நாங்க போனோம், நானு ஸ்னேகா போயிட்டு பழம் வாங்கி கொடுத்தோம். பழம் வாங்கி கொடுத்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு அப்பவும் சொன்னாங்க நீ கண்டிப்பா கொடியேற்றுக்கு வரணும்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க. அண்ட் நம்ம சித்தப்பா, நம்மளோட தீபக் ஏஜென்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுமே கால் பண்ணி வர சொன்னாங்க. ஏன்னா நம்ம சித்தப்பா தாத்தா அத்தைகள்லாம் கூப்பிடுறாங்க, நம்ம போகாம இருக்க முடியுமான்ட்டு நான் ஸ்னேகா கொடியேற்றத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் திருவிழாவும் போனோம். கொடியேற்றத்துக்கு நம்ம ரொம்ப நேரம் இருந்தோம். ஆமா, நைட் வரைக்கும் நாங்க இருந்தோம். கொடியேற்றத்துக்குமே நாங்க ரொம்ப நேரம். அதுல இருக்காது,
இந்த டப்பாவை தூக்கி பார்க்காத சரி கூட இருக்கு. வச்சுக்கிட்டு ஸோ எஸ் 2 நாளும் அவங்க கூப்பிட்டு நம்ம போய் கூப்பிடாம நம்ம கொடியேத்தத்துக்கு போல. போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தாவே கால் பண்ணி ஏன் நீங்க வரல ஒரு மற்ற நாள் ஃபங்க்ஷனுக்குமே டான்ஸ் வரல, போட்டி டான்ஸ் நிறைய டெய்லி ஒன்றும் நடக்கும். நாடக போட்டி இதுக்குமே வரலன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் கொஞ்சம் பிஸியா இருக்கு, அந்த பிசினஸ் ரொம்ப டைட்டா இருக்கு, ஸோ அதனால வந்துட்டு வர முடியலன்னு சொல்லியாச்சு. ஆனா 9ஆம் திருவிழாக்கும் 10ஆம் திருவிழாக்கும் நாங்க கண்டிப்பா வருவோம் அப்படி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போனோம். ஆனா தாங்கினாங்கன்னா அதுல வந்து மெயினா இப்போ இதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா நான் ஒரு சாங் வந்து இப்போ ரீசெண்டா கேட்டேன். இந்த ஒரு கமெண்ட்டும் இருந்துச்சு, என்னம்மா நீ எங்கம்மா போய் ஒளிஞ்சிருக்க, ஒரு நல்ல பாட்டு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, அது என்னது அந்த லைன் மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எஸ் அது ஒரு நல்ல பாட்டு தான். நிறைய நீ பேசுறதும் கேட்கும், உன்கிட்ட மைக் இருக்குல்ல, நீ பேசுறதும் கேட்கும். ஸோ அப்படி அந்த பாட்டுக்கு வந்து ஒரு உண்மையான விளக்கத்தை நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தோன்றதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ மதியாதார் தலைவாசல் மிதியாதைன்னா ஒருத்தங்க நம்மளை மதிக்கலை, ஒரு ஃபேமிலியில் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி கூப்பிடலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு வரக்கூடாது. நம்மளோ நம்மளை சார்ந்தவங்களோ போகக்கூடாதாங்க. அவங்க தான் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியுது, அப்போ நம்ம அந்த வாசலுக்கு வந்திருக்கவே கூடாது. அது காருக்குள்ளே உட்காந்தாலும் சரி, இல்லை அந்த வாசல் பக்கம் வந்தாலும் சரி, அந்த வாசலுக்கு வந்திருக்கவே கூடாது. நான் எல்லா சொல்றதையும் சொல்கிறேன். இப்போ நம்மளை ஒருத்தங்க மதிக்கலைன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆனால் நம்மளை நீ வரணும், நீ கண்டிப்பா வரணும், நீ இல்லாம கொடியேத்த நடக்காதுன்னு கூப்பிட்டு 3 வேளையும் சாப்பாடு போட்டு திருவிழாவை ஜாலியா என்ஜாய் பண்ண வச்சு இருக்கும்போது அப்படி கூப்பிடாத இடத்துக்கு தான் நம்ம வந்துடக்கூடாது. ஸோ அதுதான் மதியாதார் தலைவாசல் மிதியாது. ஒருத்தங்க மதிச்சு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா போகணும். நமக்கு துரோகம் பண்ணாதவங்க எந்த வகையிலும் நமக்கு துரோகமோ நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நமக்கு பர்சனலா, அதாவது எனக்கு பர்சனலா யாருமே, எனக்கு இது வரைக்கும் என்னோட தாத்தாவோ அத்தையோ என் சித்தப்பாக்களோ யாருமே என்னையோ என் மனைவியோ என் குழந்தையோ காயப்படுத்துற மாதிரி துரோகம் பண்ணலை. ஆனா எனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு என்னோட ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. ஸோ அப்படி நமக்காக இருக்கிறவங்க கூப்பிட்டதுனால நான் போய் உட்கார்ந்தேன். கோயிலுங்கிறது பொதுவானது, யாருனாலும் வரலாம். ஸோ எல்லாரும் கூப்பிட்டாங்க, ஜாலியா போனோம், செம்ம ஜாலியா ஐஸ் கீஸ்ன்னு சொல்லி ஃபேமிலியா 2 நாள் தொடர்ந்து இப்படி கோயில் திருவிழான்னு போயிட்டு போனையே பார்த்துட்டு இவன் மூஞ்ச நானும் அவன் மூஞ்ச நானும் போனையே பார்த்துட்டு உட்காரல. சொந்த பந்தமா போனோம், என்ஜாய் பண்ணோம், எல்லாருக்குமே பேசணும், சாப்பிட்டு வாங்கணும், ரவுண்ட் அடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணோம். ஆனா நான் நல்லா பாருங்க, ராஜபாளையம் vlog எங்கள்கிட்ட வந்திருக்காது, ஏன்னா நாங்க எடுக்கல. ஏன்னா நாங்க அப்பதான் சொந்தத்தெல்லாம் உட்காந்து பேசுற டைம், அந்த டைம் நாங்க வந்து vlog எடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களோட ஏன்னா எல்லாருமே vlogக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருக்கும், அதனால எல்லாருமே vlogக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளால வந்து யாரும் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது, போஸ்ட் பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க போனே எடுக்காம ஜாலியா உட்காந்து ஜாலியா நிறைய கதை சொன்னாங்க, பார்த்தோம், எங்ககிட்ட நிறைய கதை கேட்டுக்கிட்டாங்க, அவங்களும் நிறைய கதை சொன்னாங்க. அப்படி ரொம்ப ஜாலியா போச்சு. சரித்துக்கு நேரத்துக்கு பசும்பால் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. நல்லா ஜம்முன்னு நிரம்புச்சு, நல்லா இருந்துச்சுங்க. எந்த ஒரு அலப்புறையும் இல்லாம ஆடம்பரமும் இல்லாம. என்ன பாத்துருப்பீங்க, நான் சிம்பிளா போனேன், ரொம்ப சிம்பிளா. நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம பாட்டுக்கு போறோம், ஜாலியா இருக்கு. தாத்தா சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எங்க தாத்தா அது ஸ்னேகா சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்துட்டு என்னன்னா, இப்போ இவங்க கேட்டாங்க என்னன்னா, தாத்தா Dress எடுக்கலையா, உங்களுக்கு Dress எடுக்க கரெக்ட்டா அப்படின்னு கேட்டேன். புது Dress எடுக்கலையா, இது நல்ல வார்த்தை. அது வந்து கோயிலுக்கு வந்துட்டு தெய்வத்தை கும்பிட போகணும், அலட்ட போக கூடாது, நகை சேலை கட்டி அலட்ட போக கூடாது. நான் வந்து தெய்வத்தை கும்பிட போறேன், எப்படினாலும் போலாம். பழைய Dress அதுக்கு தெய்வம் வந்து புது Dress போட்டாதான் வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது. அது ஒண்ணு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சொன்னது நாங்க Dress எடுக்கல, நாங்க Dress-உம் எடுக்கல. அதே மாதிரி எந்த நகையும் எந்த இது மாதிரி நீட்டா ஒரு டாப் லெகினா வந்துட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தான். தாத்தா சொன்னது வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த சமயம் வந்து கோவம் வந்துச்சு, என்னடா இவங்க வந்துட்டு இப்படி இருந்தாதான் இப்படி இருந்தாதான். ஆனா அந்த தாத்தா சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால நாங்க எந்த நியூ ட்ரெஸ் எடுக்கல. பாப்பாவுக்குமே நாங்க பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்தோம், எங்களுக்கு வந்து நாங்க எடுக்கல. எங்களுக்கும் சரி ஜாலியா போனோம், என்ஜாய் பண்ணோம். இனிமே வர்ற காலத்துல சம்பாதிக்கிற பணத்துல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் இருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் எல்லாமே உங்களை அப்டேட் பண்றேன். இது மாதிரி உங்களை சரித்ரா பர்த்டே வந்து செப்டம்பர் 30 வருது. ஸோ அதுக்கு வந்துட்டு அநாதாசிரமம், முதியோர் இல்லம், இந்த மாதிரி எதாச்சும் நாங்கள் பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த லாபத்தை நாங்கள் வந்துட்டு
கொடுக்கலாம் அத வந்து சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ்மே இருக்கு. நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தது பாப்பாக்கு வந்து மொட்டை ஃபங்க்ஷனும் இருக்கு. ரெண்டாவது மொட்டை போடுறோம். எல்லாமே ஒண்ணொண்ணா அப்டேட் பண்றோம். ஏதுன்னு எதுவுமே நாங்க சொல்ல மாட்டோம் சீக்கிரம். அண்ட் மூணாவது நான் வந்து இன்னொரு ஸ்தானம் ஆயிட்டேன். பையன் அப்பா அதுவுமே அப்டேட் பண்றோம். ஓகே பாப்பா வளர ஆரம்பிச்சா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. அடுத்த vlogsல பார்க்கலாம். பை கைஸ், பை, லவ் யூ, பை செஸ்.